இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக நல்ல மொறுமொறுப்பாக ஒரு ஸ்வீட் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு கப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை 2ஆக வந்து டிவைட் பண்ணி எடுக்கணும். 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு போர்ஷன் மாவை மட்டும் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளத்துக்கு கட் பண்ணி எடுங்க. நம்ம பீஸா எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி போயிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃபிங்குக்காக 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு எது வேணால் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸையும் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. அப்போ வெளியே போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா சூடான எண்ணெயில் கோல்டன் கலராக வரது வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வந்து வறுத்தடுங்க. 2 பக்கமும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கலரும் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நல்லா சூடோடு ஈவினிங் டீ கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.